காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நான் ஆக்சுவலி எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோவை பார்க்குறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ வந்து இது என்னை ரொம்பவும் மோட்டிவேட் பண்ணும். அதே மாதிரி எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நீங்கள் சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். லவ்லி ரன்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா லவ்லி ரன்னர். ஸோ இது வந்து ஆக்சுவலி என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ராமாவை பார்த்துட்டு சரி என்னடா எல்லோரும் பார்க்கணும்னு சொல்கிறாங்களே, அதே சுஞ்சைன்னு சொல்லிட்டே இருக்காங்களே, அப்படி என்னப்பா கேரக்டர், என்னப்பா அப்படி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சரி ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்துருவோம், பார்த்துட்டு நல்லா இருந்தால் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஸோ நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துட்டு இப்படிப்பா இப்படி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு தான் வந்துச்சா, ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஐயோ அவளும் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த ட்ராமாவை பற்றி கண்டிப்பாக போட்டே ஆகணும், பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனாலேயே நான் இந்த ட்ராமா எடுத்தேன். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் என் கூட கோப்பப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து ஜூன் 22, 2009 அப்போ வந்து காட்டுறாங்க. அப்போ என்னென்னா ஒரு சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சூரிய கிரகணம் அதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். இது வந்து நம்ம பார்க்குறது எல்லா மக்களும் வந்து திரண்டு இருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நியூஸில் இந்த மாதிரிலாம் ரேடியோலலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோகமாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. அவங்க சோகமாக இந்த சோலார் எக்லிப்ஸ் அந்த இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு சைடு என்ன காட்டுறாங்கன்னா வந்து ஒரு சார் ஒருத்தர் வந்து என்னென்னா ஒரு வேன் முன்னாடி நின்றுட்டு அவரும் இந்த நியூஸை தான் படிச்சுட்ருக்காரு. இன்றைக்கி சோலார் எக்லிப்ஸ் நடக்குது அப்படிங்கிற நியூஸை தான் படிச்சுட்ருக்காரு. ஸோ அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்போ வந்து குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 4-5 பேர் அப்படியே ஒரு பசங்க வராங்க. வந்துட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களா, சரி அப்போ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏற்றி உட்கார வச்சிடுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கேபாப் பேண்ட் குரூப் மாதிரி இப்போ தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. இப்போ தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டெபியூட்டை. ஸோ அதனால் அவங்க போக போக வளர்கிற பேண்டுங்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ செக்ஷன் மாதிரி நம்ம சும்மா பேசுவோம் இல்லையா, ஃபேன்ஸோட பேசி சும்மா வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்கள இப்போ தானே கேபாப் குரூப் இதாக இருக்காங்க. ஸோ அவங்க வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு குரூப் மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து இது அவங்க சந்தோஷமாக இதில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் வந்து வேனில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா இதில் தான் நமக்கு ஹீரோவும் இருக்காங்க. இந்த குரூப்பில் தான் ஹீரோவும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 4 பேர் வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க அந்த சேனலுக்கும் போயிட்டாங்க. இப்போ வந்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறது நெகம் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நெகம் வெட்டிட்டு பார்த்தியா உனக்கு எல்லோ கலர் தானே பிடிக்கும், நான் எல்லோ கலர் நெயில் பாலிஷ் அடிச்சு விட்டுமா, உன் காலுக்கு உன் நெயில்ஸ்க்கெலாம் அடிச்சு விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக எப்படியாவது அவகிட்ட பேசணும்னு பேசுகிறாங்க. அவகிட்ட சந்தோஷமாக பேசணுன்னு. ஆனால் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாக இருக்கனால அவங்க எதையுமே கண்டுக்கல. அவங்க தெரியாதனமாக அவங்க அம்மா வந்து நெகத்தில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தெரியாமல் கிழிச்சிடுறாங்க. காயம் வந்துடுது, பிளட் வருது. அதனால வந்து இரு வலிக்குதா, ஒரே நிமிஷம் இரு, நான் போய்ட்டு ஏதாவது எடுத்து மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது தான் ஹீரோயின் வந்து ஆனால் அவங்க சோகமாக அப்படியே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேரலைஸ் ஆகிருக்கனால அவங்களால எந்த விஷயத்தையுமே ஃபீல் பண்ண முடியல. அவங்களால கால் நடக்க முடியாது, காலில் என்ன எதுவுமே அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க ஹீரோயின். ஸோ அதனால் வந்து ஹீரோயினோட அம்மா வந்து அவள் இப்படி சோகமாக இருக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சரி நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறாங்க. வெளில போகும்போது என்ன ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து கீழே விழுந்துருது. அப்பயும் வந்து அவள் ஹீரோயின் எதுவுமே கவனிக்கல. அவள் பாட்டில் அப்படியே சோகமாக அவள் பாட்டில் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினோட அம்மா வந்து வேகமாக வெளியில் வந்து போயிடுறாங்க டாக்டரை கூப்பிட. இப்போ வந்து என்னென்னா ஹீரோயின் ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்னடா ஹீரோயின் ஃபோனுக்கு ஃபோன் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹீரோயின் ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹீரோயின் பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோன் வந்துச்சு. அப்போ வந்து அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோனை எடுமா, அவன் பக்கத்தில் தானே இருக்குது, எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா ரேடியோவில் பேசுகிறதும் இங்கே பேசுகிறதும் ஒரே மாதிரி இருக்குது. ரேடியோவில் இருந்தால் இப்போ வந்து கூப்பிட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது. ஸோ அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்டி வந்து சுஞ்சேவை வந்து பேச விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தர் பேசுவாங்கல்ல, அந்த 4 பேரில் ஒருத்தர்கிட்டையும். ஸோ அந்த மாதிரி இவங்க என்னென்னா ரேண்டமாக வந்து ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து கொஷின்ஸ்லாம் கேட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த பேண்ட் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு நார்மலாக ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, மற்றபடி பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த வந்து ஷோ.
ஸோ இப்போ வந்து ஹீரோயின் நம்பருக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க ரேண்டமாக. அப்போ வந்து ஹீரோ தான் வந்து பேசுகிறாரு. ஸோ அப்போ பேசும்போது ஹலோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹோஸ்ட் வந்து அந்த ஷோ ஹோஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷூ வந்து நாங்கள் ஹைக்கிங் போகிற ஷூ வந்து ஃப்ரீயாக தரோம், உங்களுக்கு வந்து அதுதான் கிஃப்ட் அப்படிங்கிறாங்க. சரி உங்களுக்கு எனக்கெல்லாம் இப்போ எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன விளையாட்டாக தெரியுதா, எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு நாங்கள் அப்போ பைக் தரலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. என்னது பைக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து என்னென்னா, ஆல்ரெடி அவங்க கால் வந்து பேரலைஸ் ஆகிடுச்சின்னு ஒரு 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 சோகத்தில் இருக்காங்க. இவங்க வந்து இப்போ தான் வந்து எனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டால் எல்லாருக்குமே கொஞ்சம் காண்டாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ன ப்ராங்க் கால் பண்ணுறதே உங்களுக்கு பழப்பாக இருக்கும், உங்களுக்கு என்ன உங்கள் லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாேருக்கும் அப்படி இருக்காது, நீங்கள் வந்து வாங்கி பைக்கு கொடுத்துட்டா மட்டும் என் கால் என்ன திருப்பி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க. ஒரு மாதிரி அழுக வந்து அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிவிட்டு வேகமாக ஃபோனை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டுறாங்க. அந்த ஃபோன் கீழே விழுந்துருது. அப்போ வந்து இல்லை சாரி நாங்கள் அப்படி சொல்ல வரல அப்படின்னு அவங்க சொல்லும்போது சுஞ்சய் வந்து பேசுகிறான். இந்த மாதிரி என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறது வந்து உண்மையாலுமே கஷ்டம்தான், பட் நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க வந்து நீங்கள் வாழ்கிறீங்கிறதுக்காக சந்தோஷப்படுவாங்க. உங்கள் கூட உங்களை லவ் பண்ணுறவங்க, அதாவது உங்கள் அம்மா இல்லை உங்களோட பாட்டி யாராவது சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் இருக்கீங்க உயிரோட வாழ்கிறீங்கிறதுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி டே அழகாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு வாழ தோணல, இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்காக வாழுங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக. அடுத்த நாள் நாளைக்கு மழை பெய்யுது, இருந்தாலும் அந்த ஒரு நாள் மழை முடிகிற வரைக்கும் வாழலாமே அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து பாருங்கள். இப்படியே ஒரு நாளும் போயிடும். அப்போ உங்கள் பெயினும் வந்து கம்மியாயிடும். ஸோ அப்போ நம்மளால் வாழ முடியும்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி சுஞ்சய் வந்து பேசுவான். ஸோ இது வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி அழுகழுக்கையாக வந்துடும். ஒரு மாதிரி அவங்க ரொம்ப அவங்களோட இப்போ நமக்கு திடீர்னு ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நமக்கே வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்மளாலலாம் யோசிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட எப்படி அவங்க அதை எடுத்துக்க முடியும், அவங்களுக்கே கொஞ்சம் டைம் வேணும்ல. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன தான் அவங்க கன்வின்ஸ் பண்ணாலும் நம்மளால் அந்த மூடு மாறாது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் அப்போ வந்து ஹீரோ சொல்லும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி உடஞ்சி அழுதுடுறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அவங்க அப்போ ஸ்கூல் படிக்கிற மாதிரி ஏஜில் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சிட்டு அப்போ பார்த்தா அவங்க பாட்டி வந்து அது வந்து இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்யூட்டாக இருக்கும். ஒரு மாதிரி பாட்டி அவங்க லிப்ஸ்டிக்கெல்லாம் வச்சு சைடில் இங்கெல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க ஃபேஸில், ஹீரோயின் ஃபேஸில். அப்போ வரைஞ்சிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து எந்திரிச்சிட்டு ஓகே இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பாங்க. அப்போ ஹீரோயின் ரூம் ஃபுல்லாக பார்த்தோன்னா சுஞ்சயோட பிக்சர் தான் இருக்கும். இதில் சுஞ்சய் அவங்க எக்லிப்ஸோட அந்த கேபாப் குரூப் பற்றி தான் இருக்கும். ஏன்னா அவங்க அன்றைக்கி அவன் அந்த சுஞ்சய் பேசினனால தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி திருப்பி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வந்திருக்கும். ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பிடிஎஸ் ஞாபகம் தான் வருது. ஏன்னா நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல, பட் யூடியூப்பில் இந்த மாதிரி நான் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க நான் பிடிஎஸ்னால தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹீரோயினும் அப்போ தான் எந்திரிப்பாங்க. அப்போ பார்த்தா பாட்டி வந்து என்னென்னா, அவங்க சுஞ்சய் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு ஐடல் வந்து ஒரு வாட்ச் அந்த மாதிரி ஏதாவது போடுறாங்கன்னா அதை வந்து விற்பனை பண்ணுவாங்களா, இவங்க போட்ட வாட்ச்சு, இவங்க போட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீரோயின் வந்து அவங்களோட அந்த சுஞ்சய் போட்ட அவனோட வாட்சை வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால் வந்து அவன் வாங்கி வச்சுட்டு அதை வந்து பாட்டி போட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அந்த வாட்சை கொடுங்கன்னு சொல்கிறா. இவங்க பாட்டி வேகமாக ஓடி போயிடறாங்க. அப்போ இவளும் திருப்பி போயிட்டு அந்த சேரில் உட்காந்து கடகடன்னு போயிட்டு பாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இரு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து வாங்கி தராங்க. இனிமேல் உங்களோட ஃபேவரட் ஷோ பார்க்கணுன்னு நீங்கள் வந்து வாட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை கொடுத்துட்றாங்க. அப்போ தான் அவங்க அண்ணாவும் வராங்க. அவங்க அண்ணாக்கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு வாட்சை வாங்கி கொடுறா அப்படின்னு. அவங்க அண்ணா வந்து கண்டுக்காமல் போங்கப்பா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா தான் வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒர்க் இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. இன்றைக்கி தான் நீங்கள் அனுப்பணுமா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படி நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட் கஸ்டமர், அதனால தான் நான் வந்து நீங்கள் தான் நான் தான் உங்களோட ஃபஸ்ட் கிளைண்ட், அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன், அதனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம் சொல்லுங்கள், நான் வேறு யார்கிட்டாவது கொடுத்து வீடியோ எடிட் பண்ணி போட சொல்லிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி அனுப்புகிறாங்க. இன்னொரு சைடு என்னென்னா, அந்த
கேபாப் குரூப் இப்போ எக்லிப்ஸ் நிறையா இப்போ அவங்களுக்கு ஃபேன் பேஸ் வந்துருச்சு. அத்தனை பேர் நிறைய பேர் அவங்கள என்ன சொல்கிறது பெரிய பேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க சைடு வந்து காட்டுறாங்க. இப்போ என்னென்னா சுஞ்சய் வந்து ஒரு ஹீரோ வந்து என்னென்னா அவனை வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஒரு மூவி இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அவன் வந்து எனக்கு பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு வந்து கொஞ்ச நாள் பிரேக் வேணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க மேனேஜர் சொல்கிறாங்க, இல்லை நீ இதை பண்ணு, இது வந்து உன்னோட கேரியருக்கே வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், நீ பண்ணு, நீ அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து சொல்கிறாரு, இல்லை நான்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன், எனக்கு இப்போதைக்கு பிரேக் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மெம்பர்ஸ்லாம் வந்து இவனையே பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ தெரியுது, ஏதோ அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கோவமாக இருக்காங்க ஹீரோ மேலே. அந்த மாதிரி பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து இந்த சைடு நடக்குது. இப்போ வந்து ஹீரோயின் என்னென்னா ஒரு ஜாபுக்காக இன்டர்வியூ அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கால் எதுவும் வரலை. ஸோ அதனால் அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு விட்டுட்டு சரி அவங்க அடுத்து இன்றைக்கி வந்து என்னென்னா இவங்களோட எக்லிப்ஸோட கான்சர்ட் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் நடக்க போதான். ஸோ அதனால் அவங்க கான்சர்ட் டிக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோயின்ஸ் நான் இன்றைக்கி போய் சுஞ்சயை நேரில் பார்க்க போகிறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா அவங்கள வந்து அந்த கான்சர்ட் பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறதுக்காக ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க தான் காரில் கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிறாங்க. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து என்னென்னா உனக்காக நான் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் என்னென்னா அவங்க கீழே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டைரி ஹேண்ட் புக் மாதிரி நான் என்னோட யங்கர் பிரதரோட, அதாவது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டில் ஒரு சின்ன பசங்களாம் இருப்பாங்களே அந்த கேங்லேருந்து ஒரு பையனை பிடிச்சி அவனோட டைரி புக்லேருந்து வாங்கினேன், இது வந்து பார்த்தியா இதில் சுஞ்சய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறான். சுஞ்சய் வந்து பார்த்தியா எனக்கு பக்கத்தில் இருக்க ஹை ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரு இதில் சுஞ்சய் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரே சுஞ்சயை பார்த்து ஒரே புகழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி அவங்களும் இந்த மாதிரி ஆமாம் இல்லை அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, அப்போ ஹீரோவோட ஃபோட்டோ மட்டும் நான் வெட்டிக்கிட்டுமா அப்படின்றாங்க. அது என்னோட ஜூனியர் பையன்துப்பா, எனக்குலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் அவனை பார்க்கவே இல்லை ஹீரோவை சுஞ்சேவை நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கே தான் போனேனோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, நீ தான் ஒரு பையன் பின்னாடி லூசு மாதிரி சுற்றிட்டு இருந்தியே அப்படின்றாங்க. அவன் இந்த புக்கில் இருக்கானா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. பட் வந்து என்னென்னா அவன் வந்து ஸ்கூல் முடித்த உடனே அவன் ஒரு குரூப் ஆஃப் கேங் கூட சண்டை போட்டு அவன் வந்து ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க, அதனால அவன் இந்த ஸ்கூல் ஃபோட்டோவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கான்சர்ட்டுக்கு இப்போ போயிடுறாங்க. போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, ஆன்லைன் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க அங்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அங்கே போயிட்டு அவங்க பாட்டில் ஜாலியாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, டிக்கெட் வாங்கிட்டு. அப்போ நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சுஞ்சயை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ஒரு மாதிரி ஏமெல்லாம் ஒரு ஃபேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இன்னொரு அதை மீன் ஆன்லைன் ஃப்ரெண்டும் அவங்களும் என்னென்னா இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து உண்மையான ஃபேனாக இருந்தால் இப்போலாம் பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அந்த இது பார்க்குறதுக்காக. ஐ மீன் அந்த இப்போ நம்மளே நமக்கு பிடிச்ச ஒரு சிங்கர் வந்து ஒரு கான்சர்ட் வச்சாங்கன்னா நமக்கே இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஹீரோயினுக்கு வந்து திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. பார்த்தா அவங்கள வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களால் இன்டர்வியூக்கு வர முடியுமா, இப்போ வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து ஹீரோயினும் வந்து என்னென்னா இன்டர்வியூக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு நான் வந்தோடனே நம்ம வந்து கான்சர்ட் பார்த்துக்கலாம், தான் இவ்வளோ நேரம் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து என்னென்னா இன்டர்வியூக்கு போகிறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போனால் அந்த ஆஃபீஸே வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக அழகாக இருக்குது அந்த ஆஃபீஸ் பார்க்க. திடீர்னு அந்த சைடு பார்த்தா ஒரு ஸ்டேர்ஸ் இருக்குது. அவள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறா. ஏன்னா அவளால் நடக்க முடியாதுல்ல ஹீரோயினால். ஸோ அவங்க சுகமாக அப்படி பார்த்துட்டு அப்புறம் என்னதான் இருந்தாலும் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ பேசும்போது அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்துட்டு ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த இன்டர்வியூவா அப்படின்னு அவங்க வந்து இப்போ கேட்கும்போது என்னென்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க கீழே பார்த்துட்டு உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கா, சாரி மேடம், இப்போ வந்து இந்த ஆஃபீஸில் வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ மேலே இருக்க ஃப்ளோரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது லிஃப்ட் வந்து இன்னும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. ஸோ வந்து எங்களால் வந்து உங்களை வேலைக்கு எடுத்துக்க முடியாது, ஏன்னா உங்களால் மேலே போயிட்டு டெய்லியும் வர முடியாது வீல் சேரில் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் ஹீரோயின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள் நடந்திருந்தால் நமக்கு வந்து இந்த வீல் சேர் மட்டும் இல்லைன்னா நமக்கு வேலை கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் வேலை கிடைக்கல. இருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா சரி நம்ம சோகத்தை விட்டுட்டு அவங்க வந்து சரி நம்ம பாசிட்டிவாக இருப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுஞ்சயோட கான்சர்ட் இருக்குது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டட் ஆகிட்டு வேகமாக பஸ்ஸில் ஏறி போகிறாங்க.
பஸ்ஸில் பார்த்தா ஃபுல் டிராஃபிக்கு, எல்லா இடத்துலையும் டிராஃபிக்கு. சரி இருந்தாலும் அவங்க பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஆன்லைன் ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உள்ளே போயிடுவோம், சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயினும் வந்து வேகமாக வராங்க. வந்து பார்த்தா எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகல, பட் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால் ஹீரோயின் வந்து ஒருத்தங்கிட்ட பாவமாக முடிஞ்சிட்டு, ஒரே கோல்டாக இருக்குது, இங்கே பாருங்கள் சுற்றி வந்து என்ன சொல்கிறது, ஒரே குளிராக இருக்குது, அதே மாதிரி என்ன சொல்கிறது, எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா, சுற்றி நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க, என்னை விட்டுறீங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் அந்த அந்த உள்ளே விடுறவங்களும் என்ட்ரன்ஸில் விடுறவங்களும் சரி இவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் டிக்கெட் கொடுங்க நான் உங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டிக்கெட் அப்போ பார்த்தா ஹீரோயின் தேடுவாங்க, பார்த்தா இருக்காது. கடைசியில் பார்த்தா ஏன்னா அவங்க வந்து பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க பர்ஸ் எடுக்கும்போது இது விழுந்திருக்கும் டிக்கெட்டு. ஸோ அதனால் டிக்கெட்டும் போயிடும். அதனால் ஹீரோயின் வந்து வெளியிலே உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா வந்து கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வெளில உட்காந்தாலும் நமக்கு சாங்ஸ் எல்லாம் கேட்கும் இல்லையா, ஏன்னா செம மியூசிக்காக இருக்கும், எல்லாேருக்கும் கேட்கணுன்னு பண்ணியிருப்பாங்க. அதனால் வெளில இருந்தால் கூட கேட்கும் இல்லையா. ஸோ அதனால் அவன் பாடுற பாட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து வெளிலேருந்து ரசித்து ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து வெளியிலேருந்தே உட்காந்து ரசித்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ கடைசியாக பார்த்தா ஹீரோ வந்து அந்த லிஸ்ட்லலாம் இருக்கும்ல, சில சாங்ஸ் எல்லாம் வந்து இந்த சாங்லாம் இன்றைக்கி கான்சர்ட்டில் பாட போகிறாங்க அப்படின்னு லிஸ்ட் இருக்கும்ல. கடைசியாக பார்த்தா ஒரு சாங் பாடுறான், ஆனால் அந்த சாங் லிஸ்ட்லேயே இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது, என்னோடய ஃபஸ்ட்டு சாங், நான் வந்து என்ன சொல்கிறது லைவில் வந்து பாடின ஃபஸ்ட்டு சாங், டெபியூட்காக நான் பாடின சாங், இந்த சாங்கை நாங்கள் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோனாக்கி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து பாடுவான். கொரியனில் பாடுவான். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங், நீங்கள் கூட வேணால் கேட்டு பாருங்கள். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த சாங்கை வந்து பாடுவான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கெலாம் கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடும் அந்த சாங் கேட்கும்போது. வெளியிலே அவங்க உட்காந்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறமா வந்து கான்சர்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து ஹீரோயின் போகிறப்ப சொல்லுவாங்க, சரி நான் இந்நேரம் உள்ளே மட்டும் போயிருந்தேன்னா அவ்வளோதான், வெளியில் உட்காந்தே கண்ணு தண்ணிலாம் வந்துருச்சு எனக்கு, உள்ளே போயிருந்தேன்னா நான் ஹார்ட் வெடித்து செத்துருப்பேன் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிகிட்டே வந்துட்டுருப்பாங்க. அவங்கக்கிட்டே பேசிக்கிட்டு அவங்க வந்துட்டுருப்பாங்க. பார்த்தா உள்ளே வந்து அவன் பாடி முடிச்சுட்டு ஹீரோ வந்தோடனே அவங்க மெம்பர்ஸ்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க, கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தன் கேட்குறான், நீ வந்து என்னென்னா நீ இந்த குரூப்லேருந்து போகிற அப்படிங்கிறத வந்து நாங்கள் வேற ஒருத்தர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணுமா, நீயே சொல்ல மாட்டியா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஏன்டா இந்த குரூப்பை விட்டு போகிற, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து நான் இப்போ தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்கிட்ட இப்போ எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. அதனால் அவன் வந்து சரி பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி கோவத்தோட ஒருத்தன் பின்னாடியே போகிறான். ஸோ மிச்சம் 3 பேரும் அவன் பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் தான் இந்த மாதிரி சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு சைடில். ஸோ அவங்க வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து அவங்க ஃபோனை வந்து தட்டி விட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க ஹீரோயினோட ஃபோன் கீழே விழுந்து கிராக் ஆகிடுது. ஸோ கிராக் ஆனனால ஹீரோயின் வந்து அச்சோ கிராக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் போய்கிட்டு இருக்காங்க. சரி பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா போயிட்டு இருக்கும்போது அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவங்க வீல் சேர் வந்து சார்ஜ் இல்லாமல் நின்றுடுது. ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறது, போக மாட்டேங்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் பஸ் ஸ்டாப் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கேயே வந்து நின்றுடுது. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இன்னைக்கு காலைல நடந்தது எல்லாத்தையும் நினச்சி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களால வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு வேலை கிடைக்கல, ஓகேவா. ஸோ ஏன்னா அவங்களால கால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்டாக அவங்களால கான்சர்ட்டுக்கு போக முடியல, ஏன்னா டிக்கெட் வந்து இதாகிடுச்சு. தேர்டு ஃபோன் வேறு உடஞ்சிருச்சா. ஸோ இப்போ நமக்கே ஒரு நாள் எல்லாமே ஒரு மாதிரி கெட்டதாக நடந்தால் நமக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி தான் அவங்களும் அழுதுட்டாங்க, ஃபுல்லாக அழுதுட்ருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோ அந்த சைடு தான் வேனில் க்ராஸ் ஆகுறாரு. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டாரு, யாரோ அழுகுறாங்க தனியாக உட்காந்துட்டு. அவர் வராரு, வந்து ஒரு ரொமான்டிக் சீனுங்க. அப்படியே நமக்கு அப்படியே ஒரே அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அப்படி அப்போ பார்த்தா என்ன சொல்கிறது, ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வச்சுட்டு, என்னாச்சு, என்ன உங்களோட சேர் வந்து வேலை செய்யலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின்லாம் அப்படியே திகச்சு போயிடுவாங்க. அப்படியே வாயில் அவங்களுக்கு பேசவே வராது, அப்படியே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கே ஒரு ஃபேன் மூமெண்ட் வரும் இல்லையா, நம்மளோட ஐடல் யாராவது பார்த்தோன்னா நமக்கே அப்பா அச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஹீரோ வந்து என்னென்னா, இந்த மாதிரி என்னால் தான் நீ அழுவுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அழுதுட்ருக்க, இதனால தான் அழுவுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வார்த்தையே வரல, அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு கோல்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு அந்த ஹாட் பேக் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி சும்மா ஒன்று கொடுக்குறான், ஒரு பேக்கெட் மாதிரி கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு கொடை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா, அப்போ தான் பேசுகிறா, தேங்க்யூ, நான் வந்து உங்களோட பெரிய ஃபேனு, நான் உங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெபியூட்லேருந்து
ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களோட ஃபேனாக தான் இருக்கேன். நிறையா பேர் வந்தாங்க, நிறையா குரூப்லாம் வந்துச்சு. ஆனால் நான் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபேன், உங்களோட ஃபேனாகவே எப்பயுமே ஃபஸ்ட்லேருந்து நான் இருந்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோ வந்து பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹீரோயின் வந்து அவங்க தலைக்கு மேலே வந்து என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்கோன்னா, நம்ம வந்து சுஞ்சைவை கடத்திட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா அந்த மாதிரிலாம் பேனர் போட்டு வச்சுருப்பாங்கல்ல ஐடலுக்கெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சிரிப்பார். அதே மாதிரி அவர் தேங்க்யூ, நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்து சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லி, நீங்கள் வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதே மாதிரி நான் என்ன சொல்கிறது, நான் வாழ்கிறதுக்கு நீங்கள் வாழ்கிறதுக்கும் வந்து உண்மையாலுமே தேங்க்யூ, நீங்கள் வாழ்கிறதுனால தான் நாங்களும் வாழ்கிறோம், நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவே ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுவார், அவருக்கே ஒரு மாதிரி டச் ஆகிடுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஆகிடும். அப்போ வந்து சரி நீங்கள் இப்போ இந்த வீல் சேரை வச்சுட்டு எப்படி நடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேணால் நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அங்கே காரில் வந்து நிற்பாங்க. ஸோ வந்து அப்போ ஹீரோயின் வந்து சரி என் ஃப்ரெண்டு வந்துட்டால நான் அவள் கூடயே போய்க்கிறேன், பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரியே அவருங்க வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கே இந்த இந்த தேவையில்லாத நேரத்தில் தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து அவள் வந்து என்னென்னா ஹீரோவை காட்டுவாங்க. இந்த சைடு ஹீரோ வேனில் போய்ட்டுருக்கும்போது ஏதோ பார்த்துட்ருப்பான் மிட்டாய் மாதிரி. என்னடா இது மிட்டாய் அப்படின்னு பார்த்தா அதான் வந்து ஹீரோயின் வந்து கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லை சார், நீங்கள் கொடை எல்லாமே அவன் வந்து கொடுப்பான், கொடையை நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் வந்து என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லை, உங்களுக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் இதை வந்து ஒரு சாக்லேட் மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுப்பாள். ஸோ ஹீரோ அதை வச்சுப்பான். இப்போ வந்து என்னென்னா ஹீரோயின் வந்து காரில் வந்து போகிறாங்க, யார் என்ன சொல்கிறது, அவங்க ஃப்ரெண்டோட வந்து போயிட்டுருக்கும்போது போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறது, அந்த கான்செப்ட் பிக்ஸ் எல்லாம் அந்த குரூப்பெல்லாம் இருக்கும்ல, சில குரூப்லாம் ஃபேன் குரூப்னு, அதில் வந்து அவங்க கான்செப்ட் பிக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா ஹீரோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னடா ஹீரோ இப்படி இருக்கான், ஹாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை புகழ்ந்து தள்ளி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கு கதை. அப்புறமா அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸ் ஏதோ என்னடா அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்த சைடு காட்டுறாங்க. சைடில் என்னென்னா ஹீரோ டேபிள் ஃபுல்லாக மாத்திரை அந்த மாதிரி நிறையா இருக்குது. பார்த்தா ஹீரோ வந்து என்னென்னா பால்கனிக்கிட்டே நின்றுட்டுருக்கான், அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான், அவன் எடுக்கலை. திடீர்னு பார்த்தா அவன் கீழே விழுந்துடுறான், ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்துடுறான். எப்பட்றா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும், என்னடா நடக்குது அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து இந்த சைடு வந்து ஒரு நியூஸ் வருது, ஹீரோயின் தூங்கிட்டா, அப்படியே அவன் வாட்செல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் அப்படியே தூங்கிட்டா. இன்றைக்கி நடந்தது ஃபேன் மூமெண்ட்டில், அதனால அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமாக தூங்கிட்டாங்க. அப்புறம் திடீர்னு என்னடா மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது ஃபோனில் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெசேஜ் வருது. இது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் நியூஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அச்சோ ஹீரோவுக்கு வந்து அடிபட்டுருச்சா, ஹீரோயின் கொஞ்ச நேரம் முன்னாடி நல்லா தானே இருந்தான், என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடும். ஸோ அவங்க வேகமாக வந்து என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி போவாங்க. அப்போ போகும்போது என்னென்னா அந்த சுஞ்சை வந்து கட்டியிருப்பான்ல ஒரு வாட்ச், அதை இவங்க கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து பிரிட்ஜு இந்த சைடில் வந்து விழுந்துடும். ஸோ அந்த பிரிட்ஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த வாட்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு தவழ்ந்து போய் அந்த சேரெல்லாம் விட்டுட்டு அந்த வாட்ச் முக்கியம்னு அவங்க அப்படி போவாங்க. அந்த சீனில் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க போய் அந்த வாட்சை வந்து எடுத்துகிட்டு பார்த்தா அந்த சைடு வந்து அவங்களுக்கு ஃபோனில் நியூஸ் வரும், வந்து சுஞ்சை வந்து செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ செத்துட்டான்னொடனே ஒரு மாதிரி அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க, உடஞ்சி ஏன் செத்த அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அழுதுட்டு ஒரு மாதிரி கண் இதாகும்போது பார்த்தா திடீர்னு அந்த வாட்சை பிடிச்சிட்டு அழுவாங்க. கடைசியில் பார்த்தா அப்படியே டைம்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். என்னடா டைம் ஃப்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தா அவங்க திரும்பி பார்த்தா இப்போ அவங்க வந்து பேக்கில் அதாவது பாஸ்ட்டில் இருக்காங்க, கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறது பார்த்தா அவங்க சார் வந்து இந்த பேஜ் நம்பரை படி, என்ன கனவு காணிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சார் நீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பட்ட பேர்லாம் கூப்பிட்டு ஏதாவது என்னை ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஏதாவது கனவில் இருக்கேனா, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கால் வந்துருச்சு. அவங்க அப்படியே காலை ஏக்கமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு பாஸ்ட்டில் கால் இருந்திருக்கும்ல, ஆக்சிடென்ட்னால தானே அப்படி ஆச்சு. ஸோ அப்போ வந்து ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவங்க பாஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க பார்த்துட்டு அப்போ சுஞ்சே என்னானா அப்படின்னு அப்போ பார்த்தா ஹை ஸ்கூலில்
அவங்க பக்கத்து ஹைஸ்கூலில் தானே சுஞ்சய் படிப்பான். ஸோ அதனால் வேகமாக ஓடுறாங்க. ஓடி பார்த்தா அங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து சுஞ்சய் வந்து ஒரு இப்போ பேக் டான்ஸர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, சப்போர்ட்டிங் டான்ஸர், அந்த மாதிரியும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஸ்விம்மர் மாதிரி தான். இவன் நல்லா ஸ்விம் பண்ணுவான். ஸோ வந்து இவனுக்கு ட்ரீமே ஸ்விம்மிங் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இவங்க போகிறாங்க, அவங்க ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவன் நல்ல ரெக்கார்டு எடுக்கிறான். அப்போ ஹீரோயின் போய் ஓடி போய் சுஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிப்பாங்க. கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ வந்து எவ்வளோ தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது, எனக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. நீ வந்து என்ன சொல்கிறது, நிறையா உன் மேலே ஷோல்டரில் நிறையா சுமை ஏற்றிக்கிட்டு நீ பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க, எனக்கு அது தெரியாமல் போச்சு, சாரி, ஐ லவ் யூ சுஞ்சய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோவுக்கு வந்து ஷாக்கு, என்னம்மா யாரும்மா நீ, எங்கேருந்துமா வந்த, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்துட்ருப்பாரு. அப்புறமா வந்து ஹீரோயின் வந்து தரன்னு வாட்ச்மேன்லாம் இழுத்துட்டு போயிடுவாங்க. சுஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு அப்படியே வந்து வெளில போயிட்டு உட்காந்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து கனவு தானே, நான் அதனால் கொஞ்சம் நேரம் சுஞ்சய் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ பார்த்தா வாட்ச்மேன்லாம் தள்ளி விட்டு இங்கே போங்கம்மா வெளில போங்கம்மா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு கால் வலிக்கும். என்னடா கால் வலிக்குது, அப்போ ட்ரீம்னா வலிக்குதே, ட்ரீம்னா வலிக்கக்கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்போ இது ட்ரீம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு பிரிட்ஜுக்கிட்ட நடந்து வந்துட்டு, ஒருவேளை அப்போ நான் செத்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அப்போ தான் வந்து உட்காந்துட்டு ஐயோ நான் செத்துட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க பாட்டில் உட்காந்து சோகமாக இப்படி உட்காந்துருப்பாங்க. பிரிட்ஜ்லேயே அந்த இடத்துல ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ வருவார், என்னமாச்சு உனக்கு, என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் வந்து செத்துட்டேன்னு நினைக்கிறேன், நீயும் செத்துட்டல, ஐயோ சரி வா நம்ம வந்து அந்த பிரிட்ஜை மட்டும் கடக்காமல் இருக்கலாம், அப்போ தான் நம்ம வந்து வாழ முடியும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் பிரிட்ஜை தாண்டி தாம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு, நீ போகக்கூடாது, அங்கே போனால் நம்ம செத்துருவோம், சொர்க்கத்துக்கு விடுவோம், நம்ம இங்கேயே கொஞ்ச நாள் அண்டர்வேர்ல்ட்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினச்சிப்பாங்க. ஸோ அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து வேகமாக பயந்துட்டு டாக்ஸி பிடிச்சி அவன் வீட்டுக்கு போயிடுவான். அப்போ ஹீரோயின் அம்மா வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு வீட்டுக்கு வா, என்ன ஸ்கூலில் கட்ட அடிச்சுட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிட்டு வச்சுருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்னது அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அவங்க அம்மா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஷாக்கில் கேட்பா. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே வந்து டேட்டை பார்த்துட்டு அவங்க அம்மா திட்டிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க, அடிப்பா ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு எங்கடி போனால், சிஎன்இயரில் இருக்க, உனக்கு ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பாட்டி அவள் அந்த டேட்டை பார்த்துட்டு அவங்க பாட்டியை பார்க்க போவா. அவங்க பாட்டி நார்மலாக இருப்பாங்க. நான் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. அப்போ வந்து நீ தான் என்னோட பேத்தி சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அழகாக சொல்லுவாங்க. திருப்பி சொல்லுங்கள் நான் ஒரு மாதிரி சந்தோஷப்படுவா. ஏன்னா அவள் வந்து இருந்த காலகட்டத்தில் ஃப்யூச்சரில் இருந்தபோது என்னென்னா அவங்க பாட்டிக்கு தான் வந்து உடம்பு சரியாமல் மனநிலை பாதிக்கப்பட்டுரும். ஸோ அதனால தான் அவங்க வந்து ஒரு மாதிரி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க நார்மலாக இருக்கிறத பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஸோ அப்புறமா அவள் ரூமுக்கு போய் பார்ப்பா. அவங்க ரூம்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் இருக்கும். அப்போ இருந்த ரூமுக்கும் இப்போ இருந்த ரூமுக்கெல்லாம் யோசிச்சுட்டு அவள் வந்து சரி இன்றைக்கி தான் எனக்கு கால் இருக்குது, எப்போ நான் வந்து ஆக்சிடெண்ட் நடக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து வந்திருக்கேன் பாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட்டி பிடிச்சிட்டு அவள் வந்து உட்காந்து அழுவா. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் நடந்தால் என் கால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அவள் போய் அவங்க அம்மாவும் பாட்டிக்கும் நடுவில் போய் படுத்துருவா. சரி நம்ம இன்றைக்கி நாளைக்கு வந்து நம்ம கண்ணு முழிச்சா நம்ம எங்கே இருப்போம்னு தெரியாது, பட் சப்போஸ் நம்ம ப்ரெசென்ட்டுக்கு போயிட்டோன்னா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம இப்போதைக்கு இவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லி அவள் அவங்க கூடயே படுத்துருவா. காலைல பார்த்தா என்ன என் காலை நகர்த்த முடியல, அவ்வளோதான் சரி நான் ப்ரெசென்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு பார்த்தா அவங்க அண்ணா வந்து அவள் கால் மேலே படுத்துட்டு இருப்பாங்க. அதனால தான் அவளால் நகர முடியாது. அவங்க அண்ணாவை எட்டி ஒரு உதச்சிட்டு டே அண்ணா நீங்களாம் இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி, டே அண்ணா நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் குதித்து சந்தோஷப்பட்டுட்ருப்பா. அது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஹீரோயினுக்கு வந்து என்னென்னா பாஸ்ட்டுக்கு வந்ததில் அவளுக்கு எல்லாமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அதனால சந்தோஷமாக அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு குதிச்சு அப்படியே சந்தோஷமாக அவள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பா. அப்போ போயிட்டுருக்கும்போது என்ன சுஞ்சயும் அங்கே தான் வந்திருப்பான். அவன் என்ன நினச்சிருப்பான்னா ஆக்சுவலி ஹீரோயினோட வாட்ச் வந்து அவன் சுஞ்சய் கிட்ட வந்து கொடுத்துருவா. அவன் அந்த பிரிட்ஜில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இதுவும் என்ன இந்த வாட்ச் ஒரே மாதிரி இருக்குது, நானும் இதே மாதிரி ஒரு வாட்ச் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது ஓ வாட்ச் தான், நீ தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவா ஹீரோயின். ஸோ அந்த வாட்ச் வந்து இவன்கிட்ட டபுள் வாட்சாக இருக்கனால இவன் என்னென்னா சரி அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வாட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வருவான். ஸோ அப்போ தான் வந்து இந்த வாட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்சை வச்சுட்டே இருப்பான். அவளை தேடுவான். சரி அவன் பாட்டில் உட்காந்துருப்பான். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வருவான். வந்துட்டு இந்த மாதிரி டே என்னடா நேற்று மேட்ச்சில் வந்து ஸ்விம்மிங் ரெக்கார்டில் வந்து நியூ ரெக்கார்ட் போல் அப்படின்னு சொல்லி பெரிய ஆள் தான்டா நீ, ஆமாம் பின்ன இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சுஞ்சயை பார்த்துருவா. பார்த்தோன்னே அவளுக்கு வந்து கண்ணிலேருந்து தனியாக வரும். அவளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி என்ன சொல்கிறது, அவங்க ப்ரெசென்ட்டில் சுஞ்சய் செத்துருவான்ல, அந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகும்ல, அதெல்லாம் நினச்சி
அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி கண்ணுலேருந்து அவளுக்கு தண்ணியாக வந்துடும். ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு என்ன அப்போ வந்து மழையும் பெய்ய ஆரம்பிக்குமா. ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த கொடை ஸ்லோவாக ஹீரோயின் பக்கம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பிடிச்சி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து அவங்க 2 பேரும் பார்க்குற மாதிரி இந்த ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ உங்களுக்கும் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.